சரி பாருங்க, ஃபஸ்ட்டாக கேள்வி பார்த்தோன்னா என்னென்ன வேண்டப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. 2-3 தடவை வாட்சிங்க. ஒரு கேள்வியே அடித்த பிற்பாடு ஃபுல்லாக செஞ்சு மறுபடியும் செய்ய முடியாது. சரியா? என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டாக கேள்வி பார்த்த பிறகு என்னென்ன வேண்டுபடுது இருக்கிறாங்கன்னு அதை அவளையும் அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம லேஸாக இருக்கும். ஏன்னா டைம் தான் கொடுக்குறது பார்ட் 2க்கு வந்து 3 ஹவர் தான். தவணை எப்படி நினைக்கிறேன் 3 ஹவருக்குள்ளே 3 ஹவர் தான் இருக்கும். சரியா? ஃபைனல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஹவர் தான் பார்ட் 2 கொடுப்பாங்க. அப்போ 3 ஹவர் பார்ட் 2 கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸாக இருந்தால் குயிக்காக செஞ்சு போயிடலாம். இப்போ ஒவ்வொன்றா இதுக்கு ஒரு தரகம் வாச்சிட்டு அடுத்து இதுக்கு ஒரு தரகம் வாச்சு இதுக்கு ஒரு தரகம் வாச்சிட்டு இதுக்கு ஒரு தரகம் வாச்சு செய்ய முடியாது. ஸோ அப்போ என்னென்ன வேண்டப்பட கேட்குறாங்களோ அது அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். அடிச்சு வச்சுக்கணும். இடத்த விட்டு அடிச்சு கொடுக்கணும். கூட இடம் விட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இடத்த விட்டு அடிச்சு கொண்டா நமக்கு லேஸ் ஆகும். இங்கே பதிவு செய்யறதோட அது இந்த இடத்துக்கு தான் இந்த இடத்துக்கு பதிவு செய்யும், இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துக்கு பதிவு செய்யும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்போ கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன வேண்டப்படுது கேட்குறாங்களோ அது அவ்வளோ என்ன செய்யுங்க பெஸ்ட்டாக அடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தாழ்ல. சரியா? அதே மாதிரி 3 சைவம் நீக்கி செய்யறதா இருந்தால் அதையும் நீங்கள் கொடுங்க. மார்க் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல 3 சைடு நீக்கிட்டு ஒரு பேஜ் மேலே கோர்னரில் ரூபாய் 3 சைடு நீக்கின்னு அதையும் போட்டு கொடுங்க. இல்லைன்னா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். சரி, அப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு செஞ்சதை விட இலகுவான ஒரு கேள்வி. முன்னுக்கு நம்ம செஞ்சது நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். ஒரு 10 கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த கொஷினோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. என்னென்ன வேண்டப்படுவது கேட்குறாங்கன்னா அடிப்படை கணக்கில் சமன்பாடு கேட்குறாங்க. சொத்து சமன் பொறுப்பு சாக உரிமையாண்மை. இப்போ சொத்துல என்னென்ன பதிவு செய்யறாங்கன்னா ஆதரவு உபகரணம், அதே மாதிரி இருப்பு, கடன்பட்டோர், காசு, பொறுப்புல வந்து கடன் கொடுத்தோர், கடன்னா எல்லா கடன், வங்கி கடன், நீண்ட கால கடன், எல்லா கடனும் வரக்கூடியதாக காணப்படும். அதே மாதிரி உரிமையாண்மையில வருமானம், செலவு, பற்று, தவளை மேலதி மூலத்தை தவளை பார்த்தீங்கன்னா உரிமையாண்மை பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். 2வது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா 31/3/2018 முடிவடைந்த மாதத்துக்கான கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எதை கேட்கிறாங்க? முடிவடைந்த மாதத்துக்கு தான் கேட்குறீங்க. வருடத்துக்கு கேட்குறாங்களா? இல்லை. அப்போ மாதத்துக்கு தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம். அப்போ அது எப்படி அடிச்சுக்கணும்னா விபரம் ரூபாய். விருப்பமான விபரம் ரூபாய் தான். உங்களோட விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பெரும்பாலும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். பார்க்கறது ஒரு கிளியராக இருக்கும். அது கணக்கு செய்யும் போது அப்போ இதில் வந்து இது நார்மலான வருமானம் கூட்டு. அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்? வருமானம் ப்ளஸ் அடுத்த என்ன செய்ய செலவை கழிக்க போகிறோம். அது இன்னொரு முறை இருக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் கூட இது கொஞ்சம் விரிவானது. இதை விட கொஞ்சம் இது விரிவானது. அதாவது விற்பனை உட்திரும்பல் கழிக்க போகிறோம். உட்திரும்பல் கழிச்சிட்டு ஆரம்ப இருப்பு, அடுத்து கொள்வனுக்கு இடத்த விட்டு இறுதி இருப்பு. அப்போ இறுதி இருப்பை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கிறோம். அதை ஞாபகம் இறுதி இருப்பை கழிக்க போகிறோம். கழிச்சு வர்றது விற்பனை கிரயமாக இருக்கும். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சோம்னா மொத்த லாபம் வரக்கூடியதாக இருக்கும். மொத்த லாபத்தோட வருமானத்தோட நம்ம என்னது கழிக்க போறோம்னா செலவு கழிச்சு வரது என்ன வரும்னா தேதி லாபம் அது லாபமா இருக்கும். அதே தனது இதே போங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. 3வது வந்து லாபம் வந்து நட்டத்தை கேட்கிறாங்க. தேதியை சொத்தின் அடிப்படையில் கேட்கிறாங்க. அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஃபார்முலா கொடுக்காத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம போட போறோம். அப்போ இது இறுதி மூலதனம், அதாவது இறுதி தேதி சொத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து பற்று, அதாவது கூட்டப்படுறது பற்ற கூட்டப்படும். கூட்டி எதை கழிக்க போறோம்? மேலதி மூலதனத்தையும் ஆரம்ப தேதி சொத்துறது ஆரம்ப மூலதனத்தை கழிச்சு வருதுன்னா லாபம் அல்லது நட்டமா இருக்கும். சரியா? 1வது கேள்வி பாருங்க என்ன சொல்றாங்க. 1வது கேள்வி பாருங்க. 1/3/2015 நந்தினி தனது வீட்டில் ஒரு பகுதியினை ரூபாய் 1,50,000 காசு முதலீட்டு எழுதுக்கருவிகள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப இவர் என்ன நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு? எழுதுக்கருவி. அப்ப எழுதுக்கருவி சம்மந்தமானது நிறுவனத்துக்கான இருப்பா இருக்கு. கிளியரா ஞாபகம். என்ன நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நிறுவனம் தானே அது, அதுக்கான இருப்பா காணப்படும். சரியா? 1,50,000 காசை முதலீட்டு மேலும் இத்தினத்தில் அவர் வியாபாரத்தின் பாவனைக்காக ரூபாய் 60,000 பெறுமதியான தளபாடங்களை கொண்டு வந்தார். அவர் வியாபாரத்தின் பெயரில் வங்கி கணக்கு கொண்டு ஆரம்பித்து எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் இவ்வங்கி கணக்கினூடாகவே மேற்கொண்டார். முதல் மாத வியாபார செயற்பாடு பின்வரும் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டன. அப்ப என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கும் போது எவ்வளவு மூலதனமா ஈடுபடுத்தின பிறகு வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப மேலே பாருங்க பந்தில 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 2 இன்ஃபர்மேஷனையும் பதிவு செய்யணும். கிளியர் ஞாபகம் 2 பதிவு செய்யணும். அப்ப 1வது என்ன சொல்றாங்க? 1,50,000 காசு. அப்ப கண்டிப்பா காசு என்ன செய்வது? நிறுவனத்துல வந்து அதிகரிக்கும் போது 1,50,000 என்ற காசு அதிகரிக்கும் போது நிறுவனத்துல அதே சேம் டைம்ல வந்து எவ்வளவு பெருமதியான தளபாடங்கள் வந்து ஈடுபடுத்துறா? 60,000 பெருமதியான தளபாடங்கள் வந்து ஈடுபடுத்துறா. அப்ப 60,000 பெருமதியான தளபாடங்கள் நிறுவனத்தில் வந்து அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும். இப்ப 2 கூட்ட போறீங்க. 60,000 பிளஸ் 1,50,000 2 கூட்டினா உரிமையாண்மை எவ்வளவு அதிகரிக்கும்? 2,10,000 அதிகரிச்சிருக்கும் ஆரம்பத்துல. கிளியரா? இந்த ஆரம்பத்தில் பதிவு செஞ்ச பிறகு இப்ப இந்த ஆரம்ப உரிமையாண்மை எங்க நம்ம பதிவு செய்ய போறோம்? இந்த லாபம் அல்லது நட்ட கணிப்பு, அதாவது தேதி சொத்து அடிப்படையில் கணிப்பு. அப்ப அந்த இடத்துல வந்து ஆரம்ப மூலதனம் எவ்வளவு பதிவு செய்ய போறோம்? 2,10,000 பதிவு செஞ்சிருக்கோம். 2,10,000 பதிவு செஞ்சிருக்கோம்.
ஓகேவா? கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பதிவு செய்யறதோட இந்த இடத்துலையும் பதிவு செஞ்சுருப்பீங்க. அப்போ ஒரே தரக்கிற வேலை ஃபுல்லாக முடிஞ்சு. அப்போ இது ஒன்றாவது பதிவு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒன்றாவது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. எழுதுக்கருவிகள் ரூபாய் 1,00,000 காசுக்கு கொள்வனு செய்யக்கூடாது. அப்போ எழுதுக்கருவிகள் என்ன செய்யறாங்கன்னா 1,00,000 வந்து காசுக்கு கொள்வனு செஞ்சிருக்காங்க. அப்போ 1,00,000 காசுக்கு கொள்வனு செஞ்சிருந்தா நிறுவனத்தில் உள்ள காசு என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பாக குறைவடைஞ்சிருக்கும். நிறுவனத்தில் உள்ள காசு என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பாக குறைவடைஞ்சிருக்கும் 1,00,000. அப்போ கண்டிப்பாக காசு 1,00,000 காசு என்ற நிறுவனத்தை குறைச்சிட்டு இருப்பு என்ன செஞ்சிருக்கும், நிறுவனத்தில் கொண்டாந்தா இருப்பு வந்து நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்போ நிறுவனத்தில் இருப்பு என்ன செஞ்சிருக்கும், அதிகரிச்சிருக்கும். 1,00,000 அதிகரிச்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பதிவு செய்யறதோட கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கான வருமானம் கூட செய்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. எதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது, இந்த இப்படி செய்யும் போது விற்பனை திரும்ப மாறவேற்பு கொள்வனு செய்யும் போது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி பாருங்க கொள்வனம் இருக்குது. அப்போ கொள்வனோட பார்த்தீங்கன்னா டிரெக்ட் நீங்க போட முடியாது. ஏன், நிறைய கொள்வனம் நிறுவனத்தில் இருக்கலாம். அதில் நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் 100 பிரக்கெட்ல 100 பிளஸ் இதை இன்னும் ஏதாச்சும் கொள்வனம் அதை என்ன செய்யறோம், கூட்ட போறோம். கிளியர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா? ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ரூபாய் 70,000 கிரயம் கொண்ட எழுதுக்கருவிகள் ரூபாய் 1,00,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டன. அப்போ ரூபாய் 70,000 கிரயம் கொண்ட எழுதுக்கருவிகள், எவ்வளவு கிரயம், 70,000 கிரயம் கொண்ட எழுதுக்கருவிகள் வந்து 1,00,000 காசுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்ப காசுக்கு விற்பனை செஞ்சா கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுக்கருவி வந்து பெஸ்டா நிறுவனத்துக்கு வெளியே செல்லக்கூடியதா இருக்கும். வெளியே செல்லுதுன்னா இருப்பு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்னா 70,000 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் எவ்வளவு பெருமதியான காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும், 1,00,000 பெருமதியான காசு குறைய நிறுவனத்துக்கு வந்திருக்கும். அப்ப இந்த 70,000 கிரயமானது வந்து 1,00,000 நம்ம விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு லாபமா நட்டமா, லாபம். எவ்வளவு லாபம் வரக்கூடிய 30,000 பார்த்தீங்கன்னா லாபம் வரக்கூடியதா காணப்படும். சரியா? இந்த இடத்துல பதிவு செஞ்சீங்கன்னா பதிவு செய்யறதோட எங்க பதிவு செய்ய போறோம், இந்த சமன்பாடுல பதிவு செய்ய போறோம். ஓகேவா? அப்ப இந்த சமன்பாடுல பதிவு செய்யும் போது இங்க வருமானம் எவ்வளவு பதிவு செய்ய போறோம், எவ்வளவு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோமோ அந்த பெருமதியை பதிவு செய்யணும். விற்பனைக்குன்னா 1,00,000 பிளஸ் விற்பனை கிரயம் எவ்வளவு, 70,000. விற்பனை கிரயம் எவ்வளவு பதிவு செய்யணும்னா 70,000 இங்க பதிவு செய்யப்படும். விற்பனை கிரயம் இது விற்பனை. சரி, அந்த விற்பனையிலிருந்து காசு விற்பனை வரும், கடன் விற்பனை வரும். அதே மாதிரி விற்பனை கிரயத்துல காசு விற்பனை வரும், கடன் விற்பனை வரும். சரியா? இந்த சமன்பாட்டை தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த சமன்பாட்டை தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இங்க தாக்கத்தை ஏற்படுத்த போது எவ்வளவு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம், 1,00,000. அந்த 1,00,000 மட்டும் தான் நீங்க பதிவு செய்யப்படும். இங்க கிரயத்தை பதிவு செய்ய மாட்டோம். நீங்க கொள்வனவும் பதிவு செய்யணும். ஓகேவா? ஏன்னா கடைசியா வந்து இந்த இருப்பு வரக்கூடிய இருக்கும். இந்த இருப்பு வந்து இங்க பதிவு செய்யறதுனால வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, மூணாவது பாருங்க, எழுதுக்கருவிகள் ரூபாய் 1,00,000 கடனுக்கு கொள்வனு செய்யப்படுறாங்க. எழுதுக்கருவி எவ்வளவு கொள்வனு செய்யறாங்க, 1,00,000 கடனுக்கு கொள்வனு செய்யறாங்க. அது காசு கொள்வனு செஞ்சாலும் சரி, கடனுக்கு கொள்வனு செஞ்சாலும் சரி, எழுதுக்கருவிகள் நிறுவனத்துக்கு வருது. இருப்பு நிறுவனத்துக்கு வந்தா நடைமுறை சொத்து என்ன செய்யுது, அதிகரிக்க போகுது. நடைமுறை சொத்து அதிகரிச்சு நடைமுறை சொத்துல ஒரு பங்கு தனது இருப்பு கண்டிப்பா இருப்பு என்ன செஞ்சிருக்கும், 1,50,000 அதிகரிச்சிருக்கும். சரியா? அதே சேம் டைம் இது நம்ம காசு கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கடனுக்கு தான் வாங்கியிருக்கோம். அப்ப நம்ம நிறுவனத்துடைய பொறுப்பு என்ன செஞ்சிருக்கோம், அதிகரிச்சிருக்கும். திரும்ப செலுத்த வேண்டிய கடப்பாடு காணப்படும். கடன் கொடுத்தவர் அதிகரிச்சிருக்கும், 1,50,000 அதிகரிச்சிருக்கும். ஓகேவா? இப்ப பார்க்கணும், இதை வந்து இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தும், இங்க வருமானம் செலவு மட்டும் தான் இருக்கு, ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா இதுல பாருங்க கொள்வனம் ஒன்று இருக்குது. அப்ப கண்டிப்பா வந்து கொள்வனம் எவ்வளவு கூட்ட போறோம், 1,50,000 கூட்ட போறோம். மற்றது எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த சமன்பாடுல பார்க்க போறோம், வருமான சமன்பாடுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. சரி, அப்ப பாருங்க 3 முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து 4வது பாருங்க, ரூபாய் 30,000 பெறுமதியான எழுதுக்கருவிகள் பழுதடைந்து காணப்பட்டதால் வழங்குனது திருப்பி அனுப்பப்பட என்ன செஞ்சிருக்காங்கன்னா 30,000 எழுதுக்கருவிகள் வந்து பழுதடைந்ததை ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஒன்று உடஞ்சிருக்காங்க. நம்ம இப்போ எழுதுக்கருவி அந்த பேனா புத்தகம் சொல்ற கொப்பிடலாம். அப்ப இந்த எழுதுக்கருவிகள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக 30,000 ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், நமக்கு வரல, நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப நிறுவனம் வந்து திருப்பி அனுப்பியிருக்கு. அது நம்ம என்ன சொல்லுவோம்னா வெளித்திருப்பம்னு சொல்லுவோம். வெளித்திருப்பம் செஞ்சா பாருங்க, நம்ம 1,50,000 கொள்வனம் செஞ்சு தானே. இப்போ கொள்வனம் செஞ்சது வந்து 30,000 ரிட்டர்ன் பண்ணா இருப்பு நிறுவனத்தில் கூடுமா குறையுமா, குறைவடை போகுது. அப்ப எவ்வளவு குறைவடை போகுது, 30,000 குறைவடையும். இப்ப அதே சேம் டைம் யோசிங்க, இப்ப கடன் கொடுத்து நம்ம கடன் தானே வாங்கியிருப்போம். இப்ப கடனுக்கு வாங்கி 30,000 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்ப நீங்க 1,50,000 காசு கொடுப்பீங்களா, இல்லாட்டி 30,000 கழிச்சு பேலன்ஸ் காசு கொடுப்பீங்களா? அதாவது 1,50,000 நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்ப உண்மையில எவ்வளவு நம்ம காசு கொடுக்கணும், 1,50,000 காசு கொடுக்கணும். கடைக்கு வந்து பாக்குறீங்க 30,000 எழுதுக்கருவி வந்து பழுதடைஞ்சிருக்கு. திரும்ப ரிட்டர்ன் பண்ணீங்கன்னு ரிட்டர்ன் பண்ண நீ காசு கொடுக்கணும்.
அந்த காசு வந்து 1,50,000 கொடுப்பீங்களா, இல்லாட்டி 1,50,000 30,000 கழிச்சு எஞ்சிய தொகை, 30,000 கழிச்சு எஞ்சிய தொகை வந்து காசா கொடுக்கக்கூடிய காணப்படும் 30,000. ஓகேவா? அப்போ வெளித்தீர்ப்பம் வந்து இருப்பிலையும் குறைவடைஞ்சு கடன் கொடுத்தவர்களையும் குறைவடைவார். சரியா? அது வந்து இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. எங்க தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னா இந்த இடத்துல பாருங்க, கொள்வனவர் வந்து குறைவடை போகுது. எவ்வளவு குறைவடை போகுது? 30,000. நீங்க இப்போ டைரக்டா வெளித்தீர்ப்பம் 30,000 கழிச்சிருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 5வது வருமானத்துல இப்ப சொல்லுங்க. ஓகேவா? சரி, 6வது பாருங்க, 15/3/2015 கணனி வந்து ரூபாய் 1,00,000 கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. இத்தொகை 18 மாதங்களுடன் செலுத்தப்பட வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 3/15/2015 பாத்தீங்கன்னா கணனி ஒன்று வந்து 1,20,000 கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க. 1,20,000 கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தா கண்டிப்பா அது நிறுவனத்தினுடைய நடைமுறை அல்லா சொத்துல பதிவு செய்யக்கூடியதா காணப்படும். 5வது பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் கண்ணில 1,20,000 அதிகரிக்கும். இது காசு கொள்வனவு செஞ்சுக்கோங்களா? இல்ல, கடனுக்கு தான் கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அப்ப கடன் பாத்தீங்கன்னா வந்து வியாபார பொறுப்புல தான் பதிவு செய்யப்படும். அப்ப 2 இருக்குது. ஒண்ணு வியாபார கொடுக்குமதியில் காணப்படுது, இன்னும் கடன் காணப்படுது. வியாபார கொடுக்குமதிகள்னா மீள் விற்பனை செய்யும் நோக்கத்தினால கொள்வனவு செய்யப்பட்ட செயற்பாடுகள் மட்டும் இதுல பதிவு செய்யப்படாது. குறுங்கால செயற்பாடு இது பாத்தீங்கன்னா கடன் வந்து நீண்ட கால செயற்பாடுனால இது எங்க பதிவு செய்யப்படும்னா கடன்ல பதிவு செய்யப்படும் 1,20,000. இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த இடத்துல எங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்த இது என்ன சொல்லிருக்காங்க, 18 மாதத்துல செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, 6வது ரூபாய் 1,00,000 கிரயமுள்ள எழுதுகருவிகள் ரூபாய் 1,00,000க்கு 1,40,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 1,00,000 கிரயமான எழுதுகருவிகள் 1,00,000 கிரயமான எழுதுகருவிகள் 1,00,000 கிரயமான எழுதுகருவிகள் வந்து 1,40,000 வந்து கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. கடன் விற்பனை செஞ்சான பரவல், காசு விற்பனை செஞ்சான பரவல் கண்டிப்பா டெஸ்டா விற்பனை செய்யும் நிறுவனத்துல குறைவடையும் போது 1,00,000 குறைவடைஞ்சிருக்கும். குறைவடைஞ்சு கடன் பற்றுவோர் அதிகரிச்சிருப்பாரு, 1,40,000 அதிகரிச்சிருப்பாரு. 1,00,000 கிரயமானது 1,40,000 விற்பனை செஞ்ச நிறுவனத்துக்கு லாபமா நட்டமா? லாபம். எவ்வளவு லாபம் இருக்கும்? 40,000 லாபம். அது என்ன செஞ்சிருப்பீங்க? பதிவு செஞ்சிருப்பீங்க. இங்கே பதிவு செஞ்சிருப்பீங்க, உரிமையாண்மையில 40,000 பதிவு செஞ்சிருப்போம். ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம்? இதை வந்து எங்க பதிவு செய்ய போறோம்னா இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிவு செய்ய போறோம். ஒன்னா பார்த்தீங்கன்னா கிரயம் 1,00,000 கண்டிப்பா நிறுவனத்துக்கு செலவா இருக்கும் 1,00,000. அது வந்து செலவுல பதிவு செய்ய போறோம். அதே மாதிரி கடன் பற்று 1,40,000 கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அது விற்பனையில் 1,40,000 அதிகரிச்சிருக்கும். இந்த 1,40,000 விற்பனை கொண்டு எங்க பதிவு செஞ்சிருக்கோம்? இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கோம். விற்பனை 1,40,000 பதிவு செஞ்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 7வது அலுவலக உதவியாளருக்கு மாத சம்பளமாக ரூபாய் 15,000 செலுத்தப்பட்டது. அப்ப அலுவலக உதவியாளருக்காக மாத சம்பளம் எவ்வளவு செலுத்திருக்காங்க? 15,000 செலுத்திருக்காங்க. அப்ப செலுத்தப்பட்டதுன்னா நிறுவனத்தில் கண்டிப்பா காசு குறைவடைஞ்சிருக்கும். அப்ப காசு நம்ம கழிக்கக்கூடிய காரணம் 15,000. சம்பளம் செலுத்திருந்தா நிறுவனத்துக்கான ஒரு செலவா இருக்கும். செலவு அதிகரிக்கும் போது லாபம் என்ன செய்யும்? குறைவடையும். உரிமையாண்மை நம்ம குறைச்சிருக்கோம், 15,000 குறைச்சிருக்கோம். இதே சேம் டைம் குறைக்கிறதோட இது எங்க பதிவு செய்யப்படும்னா முடிவடைந்த மாதத்துக்கான வருமான கூட்டு செய்யும் போது நிறுவனத்துக்கான செலவா இருக்கும். என்ன செலவா இருக்க போது? சம்பளமா இருக்கும். அப்ப சம்பளம் எழுதி சம்பளம் எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 15,000 டெஸ்ட் குளத்துல பதிவு செய்ய போறோம். அதே மாதிரி இந்த வருமான கூட்டுல கொஞ்சம் விரிவான வருமான கூட்டுல செய்யும் போது விரிவான வருமான கூட்டுல செலவுல வந்து சம்பளம் எவ்வளவு பதிவு செஞ்சிருக்கோம்? 15,000 பதிவு செஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க 8வது நந்தினி தனது சொந்த தேவைக்காக வியாபாரத்திடமிருந்து ரூபாய் 30,000 பெற்றுக்கொண்டார். இதுல பாருங்க பொருளை மென்ஷன் பண்ணல, பெற்றுக்கொண்டாருன்னா அது என்ன இருக்கும்னா காசா தான் இருக்கும். அப்ப தன் சொந்த தேவைக்கு வந்து 30,000 பெற்றுக்கொண்டாரு. அப்ப 30,000 பெற்றுக்கொண்டாருன்னா 30,000 கண்டிப்பான செய்வது நிறுவனத்தில் குறைவடைய போகுது. எங்க குறைவடைய போகுது? காசு குறைவடைய போகுது. அப்ப நிறுவனத்தில் காசு குறைக்க 30,000 குறைக்கிறோம். அதே சேம் டைம் அது வந்து நிறுவனத்துக்கான செலவை கருதுமா? பற்று வந்து இல்ல, பற்று வந்து நிறுவனத்துல ஒரு செலவு இருக்காது. ரீசன் வந்து உரிமையாளர்கள் திரும்ப செலுத்த வேண்டும். செலுத்த வேண்டிய தொகையிலிருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கிற அந்த அமௌண்ட் எவ்வளவு? 30,000 ரூபாய். 30,000 பதிவு செய்யணும். இப்ப இந்த 30,000 வந்து இந்த வருமான கூட்டுறவு தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருள் பற்று மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தும். காசு பற்று வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்க அப்ப இந்த பற்று வந்து எங்க பதிவு செய்யப்படும்னா தேறிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடுவதற்காக பதிவு செய்யப்படும். பாருங்க, இறுதி மூலதனம் பிளஸ் பற்ற கூட்டப்படும். பற்று எவ்வளவு காணப்படுது?
30,000 ரூபாய் பட்டு காணப்படுது. ஓகே, அதையும் பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 9வது எழுது கருவிகள் வளம் செலுத்த வேண்டிய மிகுதியில் சரியா. அப்ப எழுது கருவிகள் பாத்தீங்கன்னா வளங்களுக்கு செலுத்த வேண்டிய, அப்ப வளங்க செலுத்த வேண்டிய நம்ம கடன் கொள்வன் செஞ்சிருக்கோமே, நம்ம செலுத்த போறோம். அப்ப அதுல பேலன்ஸ் தொகையில 5% கழுவி நீங்க செலுத்துறாங்களாம். அப்ப பேலன்ஸ் தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்தம் பாருங்க 1,50,000 நம்ம வாங்கணும். சரியா. இந்த 1,50,000 வாங்கப்பட்டதுல நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணிருக்கிறோம்? 30,000 ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப 30,000 கழிச்சா பேலன்ஸ் எவ்வளவு காசா செலுத்தணும்? நம்ம 1,20,000 காசா செலுத்தணும். கிளியரா இருக்குதா? 1,50,000 நம்ம கடனுக்கு வாங்கணும். வாங்கப்பட்டது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா 30,000 இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்ப நம்ம பொறுப்பு குறைவடையும். பொறுப்பு குறைவடைஞ்சு இப்ப எவ்வளவு பொறுப்பு காணப்பட போது? 1,20,000 நம்ம செலுத்த வேண்டும். அந்த செலுத்த வேண்டிய தொகை 5% கழிவுடன் தீர்க்கப்பட்டதான். அப்ப 5% கழிவுனா இதுக்கு 5% பார்க்க போறோம். அதாவது 1,20,000 தர 100 மேல் 10 போட்டு 10 எவ்வளவு போகுது? 6,000. 5% எவ்வளவு போகுது? 6,000 ரூபாய் போகுது. சரி, அப்ப இந்த 6,000 கழிவு நீங்களா செலுத்தப்பட்டதான். அப்ப இது என்ன கழிவு சொல்லும்? வளங்களுக்கு செலுத்தப்பட்டா என்ன கழிவா இருக்கும்? அது பெற்ற கழிவா இருக்கும். பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு வருமானமா செலவா? பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு வருமானமா இருக்கும். சரியா. பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு வருமானம் டைரக்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? பதிவு செய்ய போறீங்க. எங்க பதிவு செய்ய போறீங்க? உரிமையாளர் கண்டிப்பா அதிகரிக்க போறோம். 6,000 அதிகரிக்க போறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 1,20,000 காசா செலுத்தணும். இதுல 6,000 கழிச்சிட்டு பேலன்ஸ் இப்ப எவ்வளவு காசா செலுத்த போறீங்க? 1,14,000 காசா செலுத்த போறீங்க. அப்ப காசா செலுத்த போனா நிறுவனத்துல காசு என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. 1,14,000 காசு குறைவடைய போகுது. 14,000 காசு குறைவடைய போகுது. இப்ப கடன் பட்டோர் எவ்வளவு குறைவடைய? 1,20,000 அல்லது 1,14,000 அல்லது 1,50,000 குறைவடைவாரா? 1,00,000 அது கடன் பட்டோருக்கு தானே. இப்போ 1,20,000 நம்ம செலுத்த இருக்குது. அப்ப அந்த செலுத்த வேண்டிய முழு தொகையும் குறைவடைவாரா? இல்லாட்டி 1,20,000 குறைவடையக்கூடியதாக காணப்படும் கடன் கொடுத்தோர். ஓகே, அப்ப இங்கே பதிவு செஞ்சுட்டோம். இந்த செம்மையாக்கு இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும். எது தாக்கத்தை ஏற்படுத்த போது? பெற்ற கழிவு. பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு வருமானமா இருக்கும். ஸோ பெற்ற கழிவு நிலை, பெற்ற கழிவு நிறுவனத்துக்கு வருமான நிலை, அதை பதிவு செய்யும் டிரெக்டா பதிவு செய்யுது. இங்கே பதிவு செய்வதோட இந்த சமன்பாடு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வருமானத்துல. வருமானத்துல பெற்ற கழிவுல 6. சரியா. அடுத்து லாஸ்ட் 10வது ஆகும். 10 என்ன சொல்றாங்கன்னா கடன் பட்டோரிடமிருந்து வருமதியான தொகையில் 5% கழிவு அனுமதிக்கப்பட்டு பெறப்பட்டன. இப்ப நமக்கு கழிவு கொடுத்தாங்க. ஓகேவா. நமக்கு கழிவு கொடுத்தா இப்ப என்ன செய்யப்படும்? நம்ம கழிவு கொடுக்க போறோம். எதுக்கு? இந்த கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. எவ்வளவு கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்? 1,40,000 கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். இந்த 1,40,000 கடனுக்கு விற்பனை செஞ்சதுல எத்தனை வீதம் நம்ம கழிவு கொடுக்க போறோம்? 5% கழிவு கொடுக்க போறோம். 5% கழிவு கொடுத்துட்டு மிகுதி தொகை காசா வாங்க போறோம். அதை கண்டுபிடிக்கணும். மொத்தம் 1,40,000 நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். இதுல எத்தனை வீதம் கழிவு சொல்றாங்க? 5% கழிவு சொல்றாங்க. அப்ப கண்டுபிடிக்க போறோம். 10% பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய். 5% பார்த்தோம்னா 7,000 ரூபாய். சரி, அப்ப இந்த 7,000 கழிவு நீங்க காசை பெற போறோம். காசை பெறும் போது இந்த கழிவுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? நம்ம கொடுக்கப்படுகின்ற கழிவுக்கு நிறுவனம் அது பெற்ற கழிவா இருந்தா இது கொடுத்த கழிவா இருக்கும். அப்ப நிறுவனம் கொடுக்கப்பட்ட கழிவா இருக்கும். கொடுத்த கழிவுக்கு இன்னொரு பேர் தானது அனுமதித்த கழிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப அனுமதித்த கழிவு கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு வருமானமா செலவா? செலவு. அப்ப செலவு நல்ல உரிமையாளர்கள் நம்ம என்ன செய்யக்கூடியதாக கழிக்கக்கூடியதாக காணப்படும். 7,000 கழிக்கக்கூடியதாக காணப்படும். சரி, மொத்தம் 1,40,000 தான் காசு வரணும். இது நம்ம எவ்வளவு கழிவு கொடுத்துருக்கோம்? 7,000 ரூபாய் கழிவு கொடுத்துருக்கோமா? 7,000 கழிச்சு பேலன்ஸ் எவ்வளவு போகுது? 1,33,000 நிறுவனத்துக்கு காசா கிடைக்க பெற்றிருக்கும். அப்ப அந்த காசா கிடைக்கப்பட்டது வரும்போது நிறுவனத்துல காசு என்ன செஞ்சிருக்கும்? அதிகரிச்சிருக்கும். 1,33,000 கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். 1,33,000 தான் காசு வந்திருக்கும் நிறுவனத்துக்கு. அப்ப எவ்வளவு காசு வந்திருக்கோ அது மட்டும் தான் அதிகரிக்க போகுது. சரியா. அடுத்து பார்க்க போகுது. இப்ப கடன் பட்டோருக்கு அதை மொத்தம் 1,40,000 நம்ம காசா செலுத்தணும். இப்ப இதுல இருந்து 1,33,000 கழிப்பீங்க, இல்லாட்டி 1,40,000 கழிப்பீங்க. 1,40,000 டோட்டல் என்ன செய்வீங்க? கழிக்க போறீங்க 1,40,000. சரி, அப்ப இங்க பதிவு செஞ்சதோட இது இந்த வருமான குழு தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பார்க்கணும். இதுல பாருங்க, இந்த 7,000 கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கு. அப்ப செலவின் அடிப்படையில் கொடுத்த கழிவு நம்ம பதிவு செய்யணும். எவ்வளவு பதிவு செய்யணும்? 7,000 பதிவு செய்யணும். அதே மாதிரி இங்கே பதிவு செய்யணும். கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு செலவா இருக்க போது அதையும் பதிவு செய்யணும். 7,000. இந்த தேதி சொத்து அடிப்படையில் கணக்கிடும் போது அது தாக்கத்தை ஏற்படுத்தாது.
சரி, இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ மேலதி தகவல் சொல்கிறாங்க. மேலதி தகவலை பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ மேலதி தகவல் இது நீங்கள் அவுட் இருக்குதா? சரியா, இதை பார்த்துக்கொள்ளணும். இந்த கடன் பட்டோரையும் கடன் கொடுத்தோரையும் வரப்போது எப்படி செய்கிறாங்க. 2015 மார்ச் மாதத்தில் ரூபாய் 3000 தொகையான வியாபாரி தொலைபேசி கட்டண பட்டியல் 2015 பெறப்பட்டது. சரியா, இப்போ கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 10 வரைக்கும் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் 10 வரைக்கும் நீ கொடுக்குவாங்க, அது மட்டும்தான் அந்த சார்ட்ல பதிவு செய்யணும். கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 10 வரைக்கும் மேலதிக தகவல் வந்து இதுல பதிவு செய்ய முடியாது. அது எதை கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருமான கூட்டம் செஞ்சு லாபம் வந்து நட்டத்தை கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்காங்க. கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கான். 1 10 வரைக்கும் மென்ஷன் பண்ணது மட்டும் தான் இதுல பதிவு செய்யணும். மற்றது அவ்வளவு இதுல பதிவு செஞ்சா கீழே தான். ஓகே, மேக்ஸ் வராது. அதை எங்க பதிவு செய்யணும்னா இதுல பதிவு செய்ய போறோம். சரியா, இதுல பதிவு செஞ்சோம்னா லாபம் நட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா மார்ச் மாதத்துக்கான மின்சார கட்டணம் 3000 மின்சார கட்டணம் இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்கான மின்சார கட்டணம் எப்ப பெற்றுக்கொள்றாங்கன்னா 4ஆம் மாசம் தான். 4ஆம் மாசம் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் அந்த பில்ல வந்து பெற்றுக்கொள்றாங்க. அப்ப காசை செலுத்திருப்பாங்களா? காசா செலுத்திருக்க மாட்டாங்க. காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாட்டியும் நிறுவனத்தில் என்னவா இருக்கும்? செலவா இருக்கும். அந்த செலவு நிலை இங்க பதிவு செய்ய முடியாது. எங்க பதிவு செய்ய போறோம்? இந்த வருமான கூட்டில் தான் பதிவு செய்ய போறோம். ஓகேவா, வருமான கூட்டில் மின்சார கட்டணம் எவ்வளவு பதிவு செய்ய போறோம்? 3000 பதிவு செய்யணும். அதே சேம் டைம் மீனே பதிவு செய்ய போறோம். மின்சார கட்டணம் எவ்வளவு? 3000 பதிவு செய்ய போறோம். சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் வியாபாரத்தின் ஆதன பொருள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றின் நேர்கோட்டு முறையில் கிரயத்தில் 20% வருடாந்த பெருமானத்தை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா சொல்றாங்க ஆதனப்பொறி உபகரணத்துக்கு வருடாந்தம் ஞாபகம் வச்சுக்கணும். வருடாந்தம் 20% பெருமானத்தை செய்யப்படணுமா? அப்ப 20% பெருமானத்தை செய்யணும். இப்ப ஆதனப்பொறி என்ற ஒரு நிரல் இருக்குதானே, இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆதனப்பொறி ஒன்னாவது என்ன காணப்படுது? 60,000 காணப்படுது. அடுத்த கூட 1,20,000. இந்த 60,000 நிறுவனம் ஸ்டார்ட் பண்ற பெஸ்ட் டேட்ல 3ஆம் மாசம் 1ஆம் தேதி ஈடுபடுத்தப்பட்டதா இருக்கும். அப்ப 3ஆம் மாசம் 1ஆம் தேதி. ஆனா இந்த 1,20,000 கணனி எப்ப ஈடுபடுத்துறாங்க? 15ஆம் தேதி. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை செம்மையாக்கணும்? 5ஆவது செம்மையாக்கும் பேப்பர் கார்டன். இது வந்து ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க. சரியா, பெஸ்ட் எதிர்பார்க்கும். இப்ப இந்த 60,000 இப்ப 60,000 தேவை பார்க்கும்போது 60,000 100 மேல் 20% போடணும். அப்ப 20% போட எவ்வளவு போகுது? 12 எவ்வளவு போகுது? 12,000. 12,000 ஒரு வருடத்துக்கு தான் 12,000. நம்ம எப்ப கணக்கு செய்யறோம்? மாதத்துக்கு கணக்கு செய்யறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்க போறாங்க. அப்போ 12,000 என்ன செய்ய போறீங்க? 12ஆல பிரிக்க போறீங்க. 12 பிரிச்சா எவ்வளவு போகுது? 1000 வரப்போகுது. அப்போ ஒரு மாதத்துக்கான பெருமான தேவை எவ்வளவு? தளபாடத்துக்கு. அப்ப தளபாட தேவை எவ்வளவு? 1000னா தளபாட தேவை நிறுவனத்துக்கு வருமானம் செலவா? செலவு நல்ல இங்க பதிவு செய்யப்படும். தளபாட தேவை 1000 பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்ய அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். தளபாட தேவை 1000. ஓகேவா, அடுத்து என்ன செய்ய போறோம்னா இப்ப இதை கண்டுபிடிக்க போறோம். கணினி மொத்த கணினி பெருமையை சொல்லியிருக்காங்க 1,20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 1,20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ 1,20,000 இந்த 1,20,000க்கு எத்தனை இதை பார்க்க போறோம்? 20% பார்க்க போறோம். ஸோ இங்க 2 சைடு கட் பண்ணியிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 3 சைபர். ஸோ 4 எவ்வளவு வரப்போகுது? 24,000. அப்ப 24,000 பாத்தீங்கன்னா எத்தனைக்கு உரியது? ஒரு வருடத்துக்கு உரியது. இப்போ ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிச்சது 12ஆல பிரிக்க போறீங்க. 12 பிரிச்சா எவ்வளவு போகுது? 2,000. அப்ப 2,000 ஒரு மாதத்துக்கு தான் 2,000னா இது எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 15ஆம் தேதி தான் வாங்கியிருக்காங்க. அப்ப அரைவாசி 1ஆம் மாசம் 1ஆம் தேதி 3ஆம் மாசம் 2018. சரியா, கணக்கு செஞ்சிருக்காங்க. இதை எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 15 3ஆம் மாசம். அப்ப 15 3ஆம் மாசம்னா 15ல இருந்து 30ஆம் தேதி மட்டும் தான் 31ஆம் தேதி மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா 15 நாள் மட்டும் தான் நிறுவனம் பயன்படுத்தி இருக்கும். ஒரு மாதம் பயன்படுத்தி இருக்காது. அப்ப இதை பிரிக்க போறோம். மறுபடிதான் 2ஆல பிரிக்க போறோம். ஒரு மாதத்துல 2 அரைவாசி வரப்போகுது. அரைவாசி பிரிச்சா வரப்போகுது 1000. அப்ப இந்த 1000 வந்து கணினிக்கான பெருமானத்தை வரணும். அப்ப அந்த பெருமானத்தை நிறுவனத்துக்கு வருமானம் செலவா? செலவு. அப்படிங்க பதிவு செய்ய போறாங்க. கணினி தேவையும் பதிவு செய்ய போறோம். எவ்வளவு பதிவு செய்ய போறோம்? 1000 பதிவு செய்ய போறோம். அதே சேம் டைம் இந்த இடத்துல கணினி தேவையும் பதிவு செய்ய போறோம். 1000 பதிவு செய்ய போறோம். ஓகேவா, இப்ப பதிவு செஞ்ச பிறகு இப்ப பார்க்கணும். இப்ப இது அவர்த்தையும் கூடணும். இதை அவர்த்தையும் கூட்ட போறோம். இந்த சொத்து சமன் பொறுப்பு உரிமையாமே கூட்ட போறோம். ஏன் ஒரு தேதி சொத்து அடிப்படையில் வந்து லாபத்தை கேட்டிருக்காங்க. அப்ப அதுல கண்டுபிடிக்கிறது நமக்கு இறுதி மூலதனம் தேவை. இறுதி மூலதனம் கண்டுபிடிக்கணும்.
மேலதி மூலதனம் இல்லை. சரியா? அது இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இறுதி மூலதனத்தை கண்டுபிடிக்கணும். இறுதி மூலதனம் எவ்வளோ வந்துச்சு? 234. அப்ப 234 இது அப்படியே எங்க மாத்த போறோம்? இறுதி மூலதனம் எங்க மாத்த போறோம்? 234. அது கூட்ட போறோம், பற்ற கூட்ட போறோம். பற்ற கூட்டம் எவ்வளவு? 264. அப்ப 264 இருந்து 210 கழிச்சு எவ்வளவு போகுது? 54. அப்ப நிறுவனத்துக்கான லாபம் எவ்வளவு போகுது? 54. பார்ப்போம் இந்த லாபம் வந்து இதுல செஞ்சு அந்த லாபம் வருதா. சரியா? பெஸ்டா இதுல பார்ப்போம். அப்ப இதுல பார்க்க போறோம் விற்பனை மொத்தம் எவ்வளவு காணப்படுது? 2,40,000. உத்திரமல் எதுவுமே இல்லை. ஆரம்ப இருப்பு நிறுவனத்துல எதுவுமே இல்லை. ஆனா இறுதி இருப்பு இருக்குது. அப்ப இறுதி இருப்பை கண்டுபிடிக்க போறேன். இறுதி இருப்பை கழிக்கணும். அப்ப இறுதி இருப்பை கழிக்க இறுதி இருப்பு அவளையும் கூட்ட போறோம். இறுதி இருப்பு அவளையும் கூட்டின எவ்வளவு வருது? 50,000. எவ்வளவு இருக்குது? 50,000. அப்ப இறுதி இருப்பு 50,000 நம்ம கழிக்க போறோம். மொத்த கொள்வனவு எவ்வளவு காணப்படுது? என் கூட்டினா 1,02,50,000. 2,50,000 வெளித்திருப்பு 30,000 கழிச்சா 2,20,000. 2,20,000 இருந்து 50,000 கழிக்க போறோம். 50,000 கழிச்ச எவ்வளவு போகுது? 1,70,000. சரியா? இப்போ 1,70,000 வந்து விற்பனை கிரயமா இருக்க போகுது. அப்ப விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் இருக்குது. மொத்த லாபம் இப்போ எவ்வளவு இருக்குன்னா 70,000 வரப்போகுது. மொத்த லாபம் 70,000. சரியா? 70,000 வரப்போகுது. இப்போ வருமானம் எவ்வளவு காணப்படுது? பெற்ற கழிவு 6,000 காணப்படுது. அதையும் போட்டு போறோம். இப்போ 76,000. இப்போ 76,000 அவள்கிட்டையும் கழிக்க போறோம். 15, 25, 26, 27. கழிச்சா 14 இது கொஞ்சம் 9. 6 2 கொஞ்சம் 4. ஏதாச்சும் வீடு படிச்சா சரி. ஓகே. ஏன் சரியா வரணும்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டும் பதிவு செஞ்சிருக்கோம். இதுல பதிவு செஞ்சிருக்கோம் மின்சார கட்டணம் தான் பதிவு செஞ்சிருக்கோம். மின்சார கட்டணத்தையும் பெருமானத்தையும் பதிவு செஞ்சிருக்கோம். இங்கே மின்சார கட்டணத்தையும் பெருமானத்தையும் பதிவு செய்யல. புரியா? இருந்தா டிஃபரெண்ட் எழுதுன்னு உண்மைங்க எவ்வளவு வந்துருக்குன்னா 3 4 5 கழிச்சிருந்தா 54 5 கழிச்சா 49. அப்ப சரியான லாபம் வரும்போது 49. தியரி சொத்து அடிப்படையில் செஞ்ச லாபம் வரும்போது 54. ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. இங்கே எது செய்யலன்னா மேலதி தகவல் 2 இருக்கு தானே. அந்த மேலதி தகவல் நம்ம செய்யல. என்னது? மின்சாரங்கள் 3000 செலுத்தணும், அதை செய்யல. அடுத்து தேதி பார்த்தீங்கன்னா தளபாடத்துக்கு 1000 அதுவும் இருக்குது. கணனி தேவை வந்து 1000 அது காணப்படுது. இது அவள்கிட்ட நம்ம செய்யல. மொத்தம் இது 2 கூட்டினால் வரும்போது 3 4 5. இப்ப 54 5 கழிச்சு எவ்வளவு போகுது? 49. உண்மையில லாபமா இருக்க போகுது. ஸோ இது நம்ம செஞ்சு பார்ப்போம் லாபம் வருதான்னு. அப்ப நீங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 200 240 பிளஸ் 6 கூட்ட போறோம். 6 கூட்டின எவ்வளவு போகுது? 246. அதுல இருந்து எவ்வளவு கழிக்க போறோம்னா 30 கழிவு 70 170 170 197 கழிச்சோம்னா எவ்வளவு இருக்கும்னா கழிச்சோம்னா 9 இங்கே பார்த்தீங்கன்னா 13 இருந்து 9 போச்சுன்னா 4 13 9 போச்சுன்னா 4 0. சரியான லாபம் வரும்போது 49. அதையே நான் பதிவு செய்யறதுல நான் அந்த வெளித்திரும்பல இந்த இடத்துல அந்த கொள்வனவு இல்லை. கிளியரா? கொள்வனவு இந்த இடத்துல பதிவு செய்யல. நீங்க பாருங்க கொள்வனவு பதிவு செஞ்சா நீங்க வெளித்திரும்பல பதிவு செஞ்சேன். ஆனா விற்பனை உட்திருப்பம் வரும். உட்திருப்பதில் எதை மட்டும் பதிவு செஞ்சேன்? லாபத்தை மட்டும் ஏன்னா இதுல கிரயம் வராது தானே. டிரெக்டா பெருமதி கொடுக்கணும், பெருமதி பதிவு செய்யணும். ஆனா இதுல வந்து செய்யும் போது அது கூட்ட முடியாது. கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 49 இனி லாபம் வரக்கூடியதா இருக்கும்.
இந்த இடத்துல 49 லாபம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல 54,000 பார்த்தீங்கன்னா லாபமாக காணப்படும். அந்த 54 லாபத்திலிருந்து எவ்வளவு கழிக்க போறோம்? இந்த 5 கழிச்சோம்னா 20 தேதி தரக்கூடிய லாபம் சரியா இருக்கும். கிளியரா? இது அவனையும் கூட்டி பாருங்க, கணக்கு பேலன்ஸ் ஆகும். கணக்கு செய்ய கிளியர் மறுபடியும் சொல்றேன். ஒரு எத்தனை கேள்வி கேட்கிறாங்களோ அதை அவர்த்தையும் போக மாட்டேன் அடிச்சு கொள்ளுங்க. இல்லைன்னா கஷ்டம் பாருங்க. இங்கே அடிச்சு மறுபடியும் செஞ்சுட்டு வாட்சி இதை செய்ய போனா டைம் இன்னும் போகும். இதே செஞ்சுட்டு மறுபடியும் வாட்சி இதை செய்ய போனா இன்னும் டைம் போகும். அதே செஞ்சு இதை செய்ய போனா இன்னும் டைம் போகும். அப்ப ஒரு தரப்பம் வாச்சிட்டீங்கன்னா ஒரு தரப்பு போக அடிச்சீங்கன்னா என்னென்ன கேட்கறாங்கன்னு இந்த இடத்துல பதிவு செய்யறீங்களா, அதை எங்கேயாச்சும் பதிவு செய்யணும், டிக் பண்ணி முடிச்சு அதோட முடிஞ்சிடும். திரும்ப வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லைன்னா மறுபடியும் அது வாசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னும் டைம் போகக்கூடியதா இருக்கும். இது கிளியரா புள்ள? ஸோ புள்ள வந்து செக் பண்ணி பாருங்க. கேள்வி தாரன் எதுவும் விளங்காம தான் கேளுங்க. பேப்பர்லையும் எதிர்பார்க்கலாம். இப்படித்தான் பேப்பர் பார்த்துட்டு கேள்வி